லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் இடையர்கள் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இது கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வரிகள். இது உலக ஞானத்தினாலே அவர் கற்றுக்கொண்டு பேசிய வார்த்தைகள், எழுதிய வார்த்தைகள். நம்முடைய திருச்சபையின் திருமறை தந்தையர்களில் ஒருவர் லயோன்ஸ் நகரத்து இரேனியூஸ் என்பவர். புனித இரேனியூஸ் இவ்வாறாக சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், "The glory of God is human person fully alive." அதாவது கடவுளின் மாட்சி மனிதர்கள் மனித தன்மையை முழுமையாக வாழும்போது நிறைவாக வெளிப்படும் என்பதே அதனுடைய அர்த்தம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் புனிதத்திலே வளர, மனிதர்களாகிய நாம் புனிதத்திலே வளர ஜெபங்களை மேற்கொள்கிறோம், தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம், இன்னும் அதிகமான ஆன்மீக முயற்சிகளை செய்கிறோம். நாம் புனிதத்திலே வளர மிகவும் ஆர்வத்தை நம்முடைய மதத்தின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் கூட புனிதத்திலே ஒரு சில நேரங்களில் நாம் வளர்ந்து விட்டு மனிதத்திலே வாழ நாம் தவறிவிடுகின்றோம். இவ்வாறு நாம் மனிதர்களாக வாழ தவறிவிடும் பொழுது நம்முடைய புனித வாழ்க்கையோ அல்லது புனிதமாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்கின்ற அந்த வாழ்க்கையோ ஒரு வெளிவேடமாக அமைந்து விடுகின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்கிற மாபெரும் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த மாபெரும் விழாவினுடைய அர்த்தம் என்ன? இது நமக்கு என்ன ஒரு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, அல்லது நம்முடைய அழைப்பின் வாழ்க்கையிலே எப்படி ஒரு அறைகூவலை நமக்கு விடுக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று சொல்லும் பொழுது அவர் கடவுள் தன்மையில் விளங்கிய அந்த ஆண்டவர், இரண்டாவது தமத்திருத்துவத்தின் அந்த இரண்டாவது நபராக இருக்கிற அந்த ஆண்டவர் மனித தன்மையை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் கடவுளாகவே இருந்தார், மனிதராகவும் முழுமையாகவே இருந்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவருக்கு தாயாக இருந்தார் என்பதை கொண்டாடுகிற நாள் இது. ஆக கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த கடவுள் சுவாபத்தை, கடவுள் நிலையை ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னையே வெறுமையாக்கி மனித நிலையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் முழுமையாக அறிக்கையிடுகிற நாள் அது. அப்படிப்பட்ட கடவுளின் தாயாக நம் அன்னை மரியாள் இருக்கிறார். நம்முடைய இடைவிடா சகாய அன்னை இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக கடவுள் நிலையிலும் முழுமையாக கடவுள் சுவாபத்தையும் முழுமையாக மனித சுவாபத்தையும் பெற்றவராக இருக்கிறார். அவருக்கு தாய் அன்னை மரியாள் என்று நாம் கொண்டாடுகிற நாம் நம்முடைய நிலையை பார்த்து, நம்முடைய நிலையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
அன்னை மரியாள் இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய மனித வாழ்க்கையிலும் சரி, நமக்கு ஒரு சவால் விடுக்கிற அன்னையாக இருக்கிறார். நாம் மனிதத்திலே வளர வேண்டும், அதே நேரத்திலே புனிதத்திலும் வளர வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நாள் இது. சில நேரங்களில் நாம் புனித வாழ்க்கையில் வளருவதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஜெப முயற்சிகளாக இருக்கட்டும், தவ முயற்சிகளாக இருக்கட்டும், இன்னும் பல விதமான முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் செய்துவிட்டு நாம் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கவில்லை என்றால், அவர்களை மனிதர்களாக, சகோதர சகோதரிகளாக நாம் பார்க்கவில்லை என்றால், நம்முடைய புனித வாழ்க்கையும் அது ஒரு வேஷமாக, வெளிவேடமாக மாறிவிடாதல்லவா? அதைத்தான் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதற்கு எதிர்மாறாக நாம் மனிதத்தன்மையை போற்றி வாழ்ந்துவிட்டு அந்த மனிதத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஒரு இறை தேடல், நாம் நல்ல மனிதர்களாக இருக்கிறோம், பிறரை நேசிக்கிறோம், ஆனால் கடவுளை தேட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கிற ஒரு விஷயம். அதை மறந்துவிட்டு, கடவுளை மறந்துவிட்டு, நான் ஒரு நல்ல மனிதனாக மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி நமக்கு நாமே சுவர்களை எழுப்பி கொண்டு, நம்மையே நாம் நியாயப்படுத்தி கொண்டு, நமக்கு மேலாக இருக்கிற அந்த கடவுள் என்கிற ஒருவரை மறக்கும் பொழுது நாம் நிலை தடுமாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சமநிலை ஏற்படாமல் போய்விடுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் கடவுளின் தாய், இயேசு என்கிற கடவுளின் தாய் என்று சொல்லும் பொழுது நாம் மனிதத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளை, இறை தேடலை கொண்டிருக்கிற, கடவுளை தேடுகின்ற அந்த ஏக்கத்தை கொண்டிருக்கிற, அந்த புனித வாழ்க்கையை நோக்கி கொண்டிருக்கிற அந்த ஏக்கத்தை, விருப்பத்தை, அந்த பயணத்தை தொடர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது இன்றைய விழா. சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெளிவேடங்களை எல்லாம் களைந்துவிட்டு நம்முடைய அன்னையினுடைய உருவத்தை, அந்த இடைவிடா சகாயனுடைய திருவுருவ படத்தை பார்த்து நாம் நம்முடைய மனிதத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கடவுளை தேட நாம் முயற்சி செய்கின்றோமா? அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இது போதும் என்ற மனப்பான்மையோடு எந்த விதத்திலும் வளருவதற்கு முயற்சி செய்யாமல் ஒரு ஆன்மீகத்திலே சோம்பலோடு இருக்கிறோமா? நமக்கு சவால் விடுக்கிற விழா இது. ஆக மகிழ்ச்சியோடு இந்த ஆன்மீகத்திலே ஒரு உத்வேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இந்த நேரத்திலே மரியாள் கடவுளின் தாய், நம் அனைவரின் தாய், நம்மையும் புனிதராக மாற்றுவதற்காக அழைப்பு கொடுக்கின்ற விழா என்பதை உணர்ந்து கொண்டு இன்று நாம் நம்முடைய அன்னையை கொண்டாடுவோம். அன்னை நமக்காக மன்றாடுவாராக. நாம் புனிதத்திலே வளர, சிறந்த மனிதர்களாக விளங்க நமக்கு அன்னை துணை செய்வாராக. ஆமென்.